வணக்கம். உங்கள் மோகன் எலக்ட்ரிஷியன். கஸ்டமர் ஒருத்தவங்க சின்டெக்ஸில் வந்து தண்ணி கம்மியாயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம போய் பார்க்குறப்ப கிச்சனுக்கு வர தண்ணியில் வந்துட்டு உங்களுக்கு தண்ணி லீக்கேஜ் ஆகி போயிட்டு இருக்குதுங்க. அதாவது எல்போ வந்து கட் ஆயிடுச்சு. பிவிசி பைப்பு வந்து நம்ம நிலத்துல போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 2 அடி 3 அடி குழி தோண்டி போடுற மாதிரி பாருங்கள். இல்லை மேலேயே போடுற மாதிரி இருக்குதுன்னா அங்கே ரொம்ப டைட்டாக வந்து ஃபிட்டிங்ஸ் மாட்டாதீங்க. ரொம்ப டைட்டாக ஃபிட்டிங்ஸ் மாட்டுறப்போ மேலே வந்து சாயில் செட்டில்மெண்ட் ஆகிறப்போ உங்களுக்கு பைப் உடச்சிக்கும். ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்ளத்தை வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு. அண்டு நேற்று போட்டிருந்த வீடியோவில் வந்துட்டு நிறைய பேர் எம்சிபி தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது யூபிஎஸோட அவுட்புட்லேயோ இல்லை இபி இன்புட்லேயோ ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா எம்சிபி இருந்துச்சுன்னா ட்ரிப் ஆகுங்க. எம்சிபி இல்லாட்டி ஒன்றா ஒயர் வந்து எரியும், இல்லாட்டி அதோட அப்ளைன்சஸ் எரியும். ஸோ அதுக்காக தான் வச்சுருக்கோம். அண்ட் நிறைய பேர் ப்ரெஸ்ஸிங் டைப்பில் வச்சுருக்கலாமே மாடலர் டைப் எம்சிபின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட எம்சிபியே 450 ரூபா 500 வருங்க. இது 100 ரூபா தான். ஸோ எது காஸ்ட் எஃபெக்டிவோ அதுதான் நம்ம பண்ணுறோம். அண்ட் தென் இருக்கிற மாதிரியே வந்து வேலை செஞ்சு முடிச்சு கொடுத்துட்டேங்க. பிவிசி யூபிவிசி சிபிவிசி எந்த பைப்பையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நிலத்தில் போடாதீங்க. அண்ட்